நம சிவாய. கனவுகள் வந்து நிறையா வரும், திடீர்னு நிறைய கனவுகள் வரும். ஆனால் எந்தெந்த கனவுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறது வந்து நம்ம கேட்குறதுக்கு யோசிப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒருவேளை நம்ம பார்த்த மூவிலேருந்து வந்திருக்கலாமோ, இல்லை எதனால் இந்த கனவு வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஆனால் ரொம்ப நல்ல கனவு. நீங்கள் மற்றவங்க கிட்ட கேட்க முடியாத சில கனவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கனவுல நீர்நிலைகளை காண்றோம், செழிப்பான நீர்நிலைகள், அடிச்சுட்டு போகக்கூடிய நீர்நிலைகள், ஃபுல்லாக வந்து நம்ம தண்ணீராக பார்க்குறோன்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது, சுப விஷயங்கள் நடக்க போகுதுன்னா நீங்கள் இது மாதிரி தம்பு ஓடக்கூடிய ஆறையோ குளத்தையோ இல்லை வந்து கடலையோ கனவுல பார்க்குறீங்கன்னா மிகவும் நன்மையான ஒரு கனவு. அதுக்கு அடுத்தபடி எந்த கனவு வந்து ரொம்ப நல்ல கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலத்தை கண்ணில் பார்க்குறது, மலம் கழிப்பது போலவோ இல்லை மற்றவர் அதாவது மழை பார்க்குற மாதிரி கனவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களோட கஷ்டங்கள் முடிஞ்சதற்கான ஒரு விஷயம். பல நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அது கழிய போகுது அப்படின்னா இது மாதிரி கனவுகள் வரும். ஆனால் இந்த கனவு போய் நம்ம யாருக்கிட்டையும் கேட்க முடியாது இல்லையா? தப்பாக நினைப்பாங்க, போய் இதை கனவுலும் பார்த்தது இல்லாமல் நம்மளை வந்து கொஷின் கேட்குறான் பார்த்தியா ஷிட்டுன்னுவாங்க. ஆனால் அந்த ஷிட்டை கனவுல காணுன்னா அவ்வளோ ஒரு நல்லது இருக்குது. அடுத்தபடியாக எது கனவுல கண்டா ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு கனவுல காணக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் பாம்பு கொத்துற மாதிரி கனவு கண்டா நல்லது. இது யாருன்னா சொல்லியிருக்காங்களா? ஆமாங்க. இப்போ ஒரு பாம்பு உங்கள் காலை சுற்றி கொட்டுற மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்களுடைய பல நாள் பிரச்சனைகள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் விமோச்சனம் பிறக்க போகுதுங்கிறது தான் அர்த்தம். ஸோ இது மாதிரி கனவுகள் நிறைய இருக்குது. அந்த கனவுளோட பலன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன். ஆனால் அது நம்ம யாரையுமே கேட்க மாட்டோம் இல்லையா? கேட்கறதுக்கு தயங்கக்கூடிய சில கனவுகள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெத் ஆகிடுற மாதிரி, அது இன்னும் நல்ல கனவு. அதாவது நம்ம இறக்குற மாதிரியோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்க யாருன்னா இறக்குற மாதிரியோ கனவு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பயந்துருவோம். ஆனால் அது மாதிரி கனவு பண்ணுறோம்னா ரொம்ப நல்லது. அதாவது அவங்க வாழ்க்கையில் புது விஷயம் ஏதோ நடக்க போகுது, அவங்களோட பிரச்சனைகள் தீர்ந்து நல்லது அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னா இது மாதிரி கனவுகள் அறிகுறியாக காட்டும். வேறு என்ன கனவுகள் நல்ல அறிகுறிகள் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீர்நிலைகளை பார்க்கறது, மலத்தை பார்ப்பது, நம்ம பாம்பு கொத்துற மாதிரி பார்ப்பது, அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், இறக்குற மாதிரி கனவு கண்டுறது. இது மாதிரி கனவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில தீய கனவுகள், பட் அது நல்ல பலன்களை தரவல்லதான் இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இறந்து போனவர்களை கனவுல பார்க்குறது, ஒரு சிலர் தப்புன்னுவாங்க இறந்து போனவர்களை கனவுல பார்க்குறது. ஸோ அது என்ன பலனுன்னா உங்களோட துணையாக நான் எப்போ இருந்துகிட்டே இருக்கேன், என்ன மறந்துடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு போவாங்க. ஸோ அது மாதிரி உங்கள் இறந்தவர்கள் உங்களை சுற்றி இருக்கவங்க கனவுல வராங்கன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகளை தீர்க்க, நீங்கள் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்போது அந்த கனவு வரும். காரணம்னா பயப்படாது, நான் உன் கூடமே இருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த கனவோட அர்த்தமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கனவுகள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கனவுகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி கனவுகளை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வந்த கனவுகளை பற்றி கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ அதோட அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.